ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே வந்து ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. சரி ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுண்டு தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அது நல்லா போட்டு கலந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். நான் ரொம்ப டீப்பாலாம் ஃப்ரை பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வேறு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் ஆயில், பூண்டு, இஞ்சி, முந்திரி, அப்புறம் 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, 2 தக்காளி இது நல்லா வதங்கட்டும். அது வதங்கி வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து தயிர் எடுத்துக்கிறேன். 4 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள்லாம் தேவையில்லை. ஸோ அதை நல்லா கலந்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தயிரில் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா வந்து கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துட்டு வதங்கிக்கிட்டு இருக்கிற வெங்காயம் தக்காளியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டா நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் அது சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்க மறந்துடாதீங்க. நான் உப்பு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். பட் வதங்குறப்பவே நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன். ஸோ மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் சேர்த்துண்டு அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சோண்டு சேர்த்துண்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சாலே போதும். ஸோ சிம்மில் வச்சு விட்டுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸியான ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்ச ரெசிபி. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் செய்வேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி குக்கிங் அண்ட் பை பை.